வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23, 24, 25 உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பெற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த ராப்போஜன பந்தியை குறித்து மத்தேயுவிலும் மார்க்கு சுவிசேஷத்தில் 14 அதிகாரம் 22, 23, லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரம் 19, 20 ஆண்டவர் சொல்லுகிறதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே அது அப்படியாக எழுதப்படவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 13ஆவது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றை ஒப்பு கொடுத்தார் என்பதை, தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷத்திலே, மத்தேயுவிலே, மார்க்குவிலே, லூக்காவிலே சொல்லப்பட்ட பிரகாரமாக இங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யூதாஸ் காரியோத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் எல்லாரிடத்திலும் அன்பு வைத்தபடியே, தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்த அன்பு வைக்கிற தேவன். அல்லேலூயா. அன்பின் தேவன் நம்முடைய தேவன். அன்பால் நம்மை அழைத்து அன்பாய் நம்மை நடத்துகிறவர். ஒருபோது நம்ம மேல ஒரு நாள் கோபம் கொள்ளுகிறவர் அல்ல. அவருடைய கோபம் எவ்வளவு நேரம் வேதம் சொல்லுகிறது? ஒரு நிமிஷம். ஒரு நாளெல்லாம் கோபம் கொண்டு, ஒரு மாதம் எல்லாம் கோபம் கொண்டு, ஒரு வருடம் எல்லாம், ஒரு தலைமுறை எல்லாம் கோபம் கொண்டு இருப்பார். ஆனால் நம்முடைய நிலைமை அதோ கதிதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் முடிவு பரியந்தம் சீடர்களிடத்திலே அன்பு வைத்தபடியே இன்றைக்கு நம்மேல அன்பு வைத்த தேவனாய் இருக்கிறார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? போஜனம். இந்த 2 நாட்களை எடுத்து வெளியே போடுங்க. நிற்கிறவங்களுக்கு, இடமில்லாதவர்களுக்கு பிரயோஜனப்படட்டும். சும்மாதான் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். போஜனம் பண்ணி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். திருவிருந்து கொடுக்கவில்லை, போஜனம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் இதை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். சீடர்களிடத்திலே சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். இயேசுவின் வார்த்தைகளை கவனிக்கணும். அவருக்கு சொல்லுகிறதையும் ஒன்று கவனிக்கணும். அந்த சமயத்தில் கர்த்தருக்கு ஒருவரை ஒருவர் பார்க்கிறாங்க, ஐயப்பட்டு நானோ என்று யாருன்னு அவர்கள் கேட்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் காட்டி கொடுக்கிறதுன்னு சொல்லி, அப்பொழுது
26ஆம் வசனத்தில் இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோனின் குமாரனாகி யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. இயேசு யூதாஸ் தான் காட்டி கொடுப்பான் என்று அவர்கள் அறிகிற வண்ணமாக, புரிகிற வண்ணமாக, தெரிகிற வண்ணமாக ஒரு நாளும் ஒருபோதும் இயேசு வெளிப்படையாய் சொல்லவில்லை. அல்லேலூயா. அவர் முடிவு பரியந்த அன்பு வைத்தார். அந்த அன்பை உள்ளத்தின் ஆழத்தில் முடிவு பரியந்துங்கிற வார்த்தையை பதித்து வைத்துக் கொள்ளுங்க. ஓ, கர்த்தர் மகிமைப்படுவாராக. காட்டி கொடுக்கிறவனா இருந்தாலும் அவனுடைய பாதங்களையும் இயேசு கழுவினார் என்பதை முந்தின பகுதியிலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இயேசு முன்னதாக அறிந்திருக்கிற தேவன். ஆமென் சொல்லுவோம். ஆனால் இங்கே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளவில்லை, துணிக்கையை தோய்த்து கொடுத்தார் என்று சொல்லுகிற காரியம், அது கர்த்தருடைய அப்பத்தை எடுத்து கொடுப்பதாக இல்லை. அவங்க போஜனம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். என்ன பண்ணுகிறார்கள்? திருவிருந்துக்கு முன்னால போஜனம் பண்ணுகிறத நாம் பார்க்கிறோம். பின்னாலே நாம் வாசிக்க போகிறோம். மற்ற பகுதியிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக போஜனம் பண்ணுகையில் நம்ம வீட்டுல ரொட்டி சுத்தமாக சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி வைத்தமாக அந்த ரொட்டியை புட்டு அப்படி தோய்த்து அப்படி எடுத்து சாப்பிடுறது இல்லையா? ஆமென். வீட்டில் போய் வாங்கி வச்சிருக்கிற மட்டனை, சிக்கனை, சப்பாத்தி, பரோட்டா சுட்டு, பரோட்டா இல்லை சப்பாத்தி தோய்த்து சாப்பிடுறது இல்லையா? அப்படிதான் ஆண்டவர் இங்கே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் வாசிக்கிற இடங்களில் எல்லாம், நம்ம கர்த்தருடைய பந்தை வாசிக்கிற இடங்களில் எல்லாம் அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இங்க எந்த காரியமும் செய்யவில்லை, ஸ்தோத்திரம் பண்ணல, விட்டு கொடுக்கல. அதற்கு பின்பு அவர் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கிறார். முதலாவது அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு கொடுக்கிறார். இரண்டாவது பானம், திராட்சை ரசத்தை எடுத்து என்னுடைய ரத்தம்னு சொல்லி கொடுக்கிறார். ஆனால் இங்கே தோய்த்து கொடுக்கிறது யூதர்களுடைய வழக்கம், யூதர்களின் பழக்கம். கர்த்தர் நாமத்துக்கு கனமும் துதியும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகிற பொழுது அவர்களை கனம் பண்ணும்படியாக இவ்விதமாக செய்வது யூதர்களுடைய பழக்க வழக்கமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே ஒரே ஒரு இடத்திலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கிற பொழுது கர்த்தர் மகிமைப்படுவாராக. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நீந்ததை வைத்துக் கொண்டாள். மோவாபிய பெண் ஆகிய ஸ்திரீ ரூத். மோவாப் தேசம் என்றாலே அருவருப்பான தேசம். அந்த தேசத்திலிருந்து வந்த இந்த ஸ்திரீயை போவாஸ் மிகுந்த ஆசிக்காரன், சாதாரணமானவன் அல்ல, மிகுந்த ஆசிக்காரன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட மனுஷன் இங்கே கதிர் அறுக்க போகவில்லை, பொறுக்க போன ரூத்து. கதிர் சிந்துகிற கதிர் மணிகளை பொறுக்க போன ரூத்தை பார்த்து போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே, அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற அந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள். போவாஸ் சாப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த அப்பத்திலே புசிக்கவும் அந்த காடியிலே தோய்க்கவும்
அனுமதி கொடுக்கிறான்னாக்க அந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத்தை எவ்வளவாய் கனம் பண்ணுகிறான் என்பதை பார்க்கிறோம். அந்த காரியங்கள்லாம் தெரிந்திருக்கும். இவளை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இவளை யாரும் என்ன பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது என்று ஆணை இடுகிறதையும் பார்க்கிறோம். கனம் பண்ணுகிற அந்த காரியம்தான் அவர்களுக்கு போஜனத்தை கொடுத்து காடியிலே அந்த துணிக்கையை தோய்த்து கொடுக்கிறதான ஒரு பழக்க வழக்கம். அப்படித்தான் யூதாசுக்கு துணிக்கையை தோய்த்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவனை அலட்சியம் பண்ணவில்லை. அவனை எல்லாருக்கும் முன்பாக காட்டி கொடுக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நாளும் நினைக்கவில்லை. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. இயேசு அவர் மனுஷகுமாரனாகவும் இருந்தார், அவர் தேவனாகவும் இருந்தார். ஆமென் சொல்லுவோம். மனுஷகுமாரனாகவும் தேவனாகவும் இருந்தபடியால் முடிவு பரியந்தம் அவர் அன்பு வைத்தார். அந்த அன்பினாலே தான் அவனை கனம் பண்ணினார். இழிவுபடுத்தவில்லை, அற்பமாய் எண்ணவில்லை, அலட்சியம் பண்ணவில்லை. அந்த போஜனத்தை அவர் புசிக்கிறதான போஜனத்தை கொடுக்கிறார். துணிக்கையை தோய்த்து கொடுக்கிறார். எப்படி போவாஸ் அந்த துணிக்கையை தோய்த்துக்கொள் என்று சொல்லி கொடுத்தாரோ, அவர் போஜனம் பண்ணுகிற அந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டாரோ, அப்படியாக நம்முடைய போவாசாகிய இயேசு கிறிஸ்து இந்த யூதாசையும் கனம் பண்ணுகிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு அன்பா இருந்தார் முடிவு பரியந்தம். முடிவு பரியந்தம் தம்மை காட்டி கொடுக்க போகிறவன் இன்னான் என்பதை நன்றாக அறிந்திருந்த பொழுதும் அந்த அன்பு முடிவு பரியந்தம் அவர் சீடர்கள் மேல, யூதாஸ் மேல வைத்த அன்பிலே இருந்து வள்ளி புள்ளி தவறவே இல்லை என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அன்பான தேவனுடைய ஜனமே, அதை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 20 இருந்து 22 வரை வாசிக்கிற பொழுது, கொரிந்து சபையிலேயும் திருவிருந்து ஆராதனைக்கு முன்பாக அவர்கள் விருந்து போஜனம் பண்ணுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. 20, 21, 22 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 20, 21, 22 வாசிக்கிறோம். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாய் இருக்கிறான், ஒருவன் வெறியாய் இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய போஜனம் பண்ணுதல் அல்லவே. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு என்னாலும் கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. இங்கேயும் கர்த்தருடைய பந்திக்கு முன்பதாக அவரவர் தங்களுடைய வீடுகளில் இருந்து ஆகாரத்தை சமைத்து எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. ஒருத்தர் நல்ல பிரியாணி கலரி வந்திருக்கலாம், ஒருத்தர் நல்ல கிரேவி செய்து கொண்டு வந்திருக்கலாம், ஒருவர் சாதாரண எளிமையான கஞ்சோ கூழோ கொண்டு வந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஒருவன் பசியா இருக்கிறான், இன்னொருவன் வெறியா இருக்கிறான். வேடிக்கை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க. பிரியாணி மனம் கமழ. அல்லேலூயா. ஒருத்தன் பசியா இருக்கிறான், ஒருத்தன் வெறி. அவங்க வீட்டில் இருந்து சாகாரத்தை கொண்டு வந்து சபையிலே அவர்கள் சாப்பிடுகிறார்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆகவேதான் தேவனுடைய சபையிலே நாம் கூடி வருகிற பொழுது நாம் ஒருவரை ஒருவர் நாம் அன்பினாலே நேசிக்கிறவர்களாய், அற்பமாய் எண்ணாதவர்களாய், அலட்சியம் பண்ணாதவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் அவசியம் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. யோவான் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீடர்கள் எல்லாம் எப்படி நினைக்கிறார்கள்? 13:28 வாசிக்கிறோம். அவர் இப்படி அவருடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்த அதுக்கு முன்னதாக அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த துணிக்கையை எவனுக்கு அந்த துணிக்கையை நான் தோய்த்து கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோனின் குமாரன் ஆகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய்
செய். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை தான் சொல்லுகிறார். இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை, ஒருத்தரும் அறியவில்லை. என்ன நினைக்கிறாங்க? யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது, தரித்திரருக்காவது ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாயிருந்தது. நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடு சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். எப்படி சொல்லுகிறார்? நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. முடிவு பரியந்தம் இயேசு சீடர்களிடத்தில் எவ்வளவாக அன்பு வைத்திருந்தாரோ அப்படியே நம்மையும் ஆண்டவர் அன்பு கூற சொல்லுகிறார். நம்மிலே இயேசு எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறாரோ, நம்முடைய பாவங்களை பாராதபடி, அக்கிரமங்களை பாராதபடி, நம்முடைய குற்றங்களை குறைவுகளை பாராதபடி, இதனால் வரையிலே இந்நேரம் வரையிலே அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலோ, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருந்து நம்மை நேசிக்கிறார், மன்னிக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை போஷிக்கிறார், உடுத்து வைக்கிறார், விசாரிக்கிறார், நமக்கு வேண்டிய ஆறுதலை சமாதானத்தை கொடுக்கிறார் அல்லவா? ஆமென். ஆகவே நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இந்த கொரிந்து சபையில அப்படிப்பட்ட அன்பு இல்லாதபடியினாலதான் ஒருவன் பசியாய் இருக்கிறான், ஒருவன் வெறியாய் இருக்கிறான். தேவனுடைய சபையை என்ன பண்ணக்கூடாது? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணக்கூடாது, இல்லாதவர்களை வெட்கப்படுத்தக்கூடாது. சபைக்கு வர்றவங்க எல்லாருமே எல்லா வசதியோடு வருகிறது இல்லை, எல்லா குறைவுகளோடு வருகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. ஆகவே ஒருவரையும் அசட்டை பண்ணக்கூடாது, அற்பமாய் எண்ணக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இது தேவனுடைய சபையாய் இருக்கிறது. அவர் தேவனுடைய சபையில் மிகவும் அன்பு வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சபையின் தலையாக இயேசு இருக்கிறார். ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறது போல கிறிஸ்துவ சபையில் என்ன பண்ணுகிறார்? சபையிலே கிறிஸ்து அன்பு கூறுகிறார். இன்றைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அன்பாகவே பார்க்கிறார். ஓ, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் மேல ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற அளவிட முடியாத அன்பிற்காக ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகவே சபைக்குள்ளே வருகிற ஒரு ஏழையா இருக்கலாம், வசதி இல்லாம இருக்கலாம், அவங்கள பார்த்து அற்பமா எண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. எவ்வளவா இயேசு என்னிலே அன்பு கூர்ந்தாரோ அவ்விதமாகவே நாமும் அன்பு கூறுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு கூறுகிறதற்கு நாம் ஆண்டவரை கவனித்து நோக்கி பார்க்க வேண்டும் என்றால், கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, கலாத்தியர் 3:1 வாசிக்கிற பொழுது, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டு இருந்தாரே. சிலுவை காட்சி கலாத்திய சபையாருக்கு பிரத்யட்சமான தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் அவர்கள் வாழ்க்கை எப்படி துவங்கினது என்று பார்ப்போமானால் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியினாலே ஆரம்பித்தார்கள். ஆமென். எப்படி ஆரம்பம் இருந்தது? ஆவியினாலே, ஆவியினாலே, ஆவிக்குரியவர்களாக,
சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக. எதனால் இப்படி அவர்கள் ஆவியினாலே ஆவிக்குரியவர்களாக கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரத்யட்சமாக பார்த்தார்கள். அல்லேலூயா, ஆமென். அப்படி யார் ஒருவர் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மறுரூபம் அடையும், புதிதாக்கப்படும். அல்லேலூயா. ஏன் அந்த சிலுவையை நோக்கி பார்க்க ஏன் அடிக்கப்பட்டார், ஏன் நொறுக்கப்பட்டார், ஏன் ரத்தம் சிந்தினார்? சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா? ஏன் அவமானங்களுக்கு பரியாசங்களுக்கு உமிழ்ந்து இருக்கும் முகத்தை மறைக்கவில்லை? ஓ, அவரை நோக்கி பார்க்க பார்க்க என்னுடைய மீறுதல்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்கான தண்டனையை இயேசுவே நீர் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தான் வரும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்தவரே, சிலுவையிலே ஆமென் அறையப்பட்ட இயேசுவை, ஆமென், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்தவனே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆமென். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினோ பிழைத்திருக்கிறேன் என்பதை பவுல் அப்போஸ்தலனின் அனுபவமும் உங்களுடைய என்னுடைய அனுபவமும் அப்படியாகத்தான் இருக்கணும். கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, சுயம் அல்ல, மாமிசம் அல்ல. அல்லேலூயா. அப்ப மாமிசம் அங்கே சிலுவையில் அறையப்படுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆவிக்குரியவர்களாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். மாம்சம் சிலுவையில் அறையப்படுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது, ஆவிக்குரியவர்களாய் வாழுகிறோம். யார் ஒருவர் தங்கள் மாம்சத்தை சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கவில்லையோ அங்கே மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. இந்த கலாத்திய சபை நன்றாகத்தான் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணினார்கள். ஆனாலும் பவுல் கேட்கிறார், உங்களை மயக்கினவன் யார்? மயக்கினவன். மயக்க மருந்து கொடுத்துறாங்க. அல்லேலூயா. சாப்பாட்டுக்குள்ள வச்சு கொடுத்துறாங்க, வடைக்குள்ள போண்டாக்குள்ள எத்தனையோ பேர் வயிற்றுல மருந்து வச்சுட்டாங்கன்னு சொல்லி அநேக உலகத்துல காரியங்கள் நடைபெறுகிறத பார்க்கிறோம். உங்களை மயக்கினவன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? இத்தனை புத்தியினரா, இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றோ? அல்லேலூயா. ஓ, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இத்தனை பாடுகள் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆவியினாலே நாம் ஆரம்பிக்கிறோம். நம்முடைய மாம்சத்தை ஞானஸ்தானத்தின் பொழுது சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள்ளே விளைத்திருக்கிறார் என்ப அனுபவம் உள்ளவர்களாய். ஆனால் இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களோ? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4 அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது. எப்படி நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. கலாத்திய சபை பிரத்யட்சமான தரிசனம், சிலுவை தரிசனம் பெற்ற சபை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தரிசித்த சபை, ஆவியிலே ஆரம்பமான சபை. இன்னைக்கு ஆவியிலே ஆரம்பமான தேவ பிள்ளைகள் அப்போஸ்தல சபையில அநேகர் இன்னைக்கும் சபை இல்லை, அந்நிய பாஷை இல்லை, ஃபாஸ்டிங் பிரேயர் இல்லை, தனிப்பட்ட முறையிலே தியானம் இல்லை, விழித்திருப்பு இல்லை. இன்னைக்கு மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ? ஓ ரபா ரபா ரபா. கர்த்தர் உங்களை என்னை பார்த்து கேட்கிறார். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இன்றைக்கு காலங்களையும் சமயங்களை பார்க்கிறீர்கள், உலக வழிபாடுகளுக்கு மறுபடியும் திரும்புகிறீர்கள், அடிமைப்படும்படியாக
விரும்புகிறது எப்படி? ஏராளமான கிறிஸ்தவர்கள், நீங்க எப்படி இருக்கிறீங்களோ தெரியல, ஏராளமான கிறிஸ்தவர்கள், கைரேக பார்க்கிற கிறிஸ்தவர்கள், புகையில போடுகிறவர்கள், வெத்தலை பாக்கு போடுகிறவர்கள், அல்லேலூயா, நல்ல நாக்கு செவக்க வெத்தலை பாக்கு போடுறாங்க, அல்லேலூயா. சுருட்டு குடிக்கிற கிறிஸ்தவர்கள், ஜோசியம் பார்க்கிறவர்கள், ஜாதகத்தை பத்திரமாக வைத்திருந்து என்னென்ன சமய குடும்பத்தில் என்னென்ன காரியம் நடைபெறுகிறதோ அந்த காரியங்களுக்கு ஜாதகத்தை தூக்கிட்டு போய் பார்க்கிறாங்க. ஓ, உலக வழிபாடுகளுக்கு மறுபடியும் திரும்பி, உலகத்துக்கு மறித்தோம் நாம ஞானஸ்தானத்தின் பொழுது, ஆனா இன்னைக்கு எப்படி திரும்பி இருக்கிறோம்? ஓ, ஆவியில ஆரம்பமான ஒவ்வொருவரும் எப்படி மாறிவிட்டோம்? ஜெபத்தை நிறுத்தி விட்டோம். கொரோனா வைரஸ் தான் பரவி வருகிறது. எங்க கர்த்தர் தான் ஒண்ணு கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஜெபம் இல்லை, உபவாசம் இல்லை, தனிப்பட்ட முறையிலே தேவனோட ஐக்கியம் இல்லை. கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறார். சகோதரனே, சகோதரியே, மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ என்று கலாத்திய சபையை பார்த்த அன்பின் ஆவியானவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிற தேவனாக இருக்கிறார். இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? இது அக்டோபர் மாதம். இந்த மாதத்திலே எங்க பார்த்தாலும் பூஜைகள் நடைபெற போகிறது. 1ஆம் தேதி பிரேயர் நடந்தது. நடந்து முடிந்து வாக்குத்தத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வாக்குத்தத்தம் கொடுத்து வெளியே அமர்ந்து நான் பேசிக் கொண்டிருந்தேன் தம்பிகளிடத்துல. அப்பொழுது சென்னையிலிருந்து வந்து ஆட்கள் வந்திருந்தாரா, உட்கார்ந்திருந்தாரா விசாரித்த. என் வாயில வார்த்தை இருக்கும் பொழுதே அவர் வாசற்படியிலிருந்து வெளியே இங்கு இருந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை கடகடன்னு சொல்லிக்கொண்டே வந்தார். இந்த வார்த்தைகளை தான் நான் 2 நாட்களாக தியானித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி, அல்லேலூயா. அப்படி ஊழியக்காரனுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்த மாதிரி, ஆமென். அப்ப கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. அவரோடு கூட பேச ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தேன். அவருடைய சாட்சியின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். நான் இந்த கம்பெனியில சேர்ந்த பிராமணர்கள் இருந்தாங்க. ஆயுத பூஜை வந்த பொழுது பூஜைக்கு காசு கேட்டாங்க. காசு எனக்கு உரிய ப்ரமோஷன்லாம் ரெடியா இருக்கு. காசு கொடுத்தாங்க, அடுத்த கையிலே ப்ரமோஷன் கொடுக்கப்படும். ஆனா நான் கொடுக்க மாட்டேன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட்டேன். அப்பொழுதே உனக்குரிய சம்பளத்தை போய் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருந்து அனுப்பிட்டாங்க. இன்னொரு கம்பெனிக்கு போனேன், அங்கேயும் அப்படிதான் நடந்தது. இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போனேன், அங்கேயும் அப்படிதான் நடந்தது. இப்படி இந்த அக்டோபர் மாதம் தான் எனக்கு ஒரு பாடுகளின் மாதம்னு சொல்லி சாட்சியாக பகிர்ந்து கொண்டார். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் பூஜை பண்ணி கொடுக்கிற பொருள்களை சாப்பிடுகிறார்கள்? நீங்க எப்படி எனக்கு தெரியாது. நான் நெத்திபேட்ல ஒரு கம்பெனியில வேலை செஞ்சேன். என்னோட கிறிஸ்தவர் இருந்தாரு. அவர் அந்த பூஜை பண்ணி கொடுக்கிற பொருள்களை எல்லாம் வாங்கி சாப்பிட்டாரு. நான் ஈபியில இருக்கிற பொழுதும் எல்லாரும் ஆயுத பூஜை வந்தாங்க. எல்லாம் வேலை அடிக்கிறதுக்கு முழு ஆபீஸும் ஒன்னா நின்று வேலை செஞ்சது. நான் ஒரு தனியாளா ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அங்கதான் தனியா நான் பாட்டுக்கு பிரிந்து இருந்தேன். அல்லேலூயா. பாடுகள், இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? கர்த்தருடைய ஜனமே, உலக வழிபாடுகளுக்கு மறுபடியும் திரும்பாமல் மறுபடியும் ஆவிக்குரியவர்களாக ஜெப நேரத்தில் ஜெபத்துல தான் இருக்கணும். எத்தனை பேர் நம்மோட அரட்டடிக்க வந்தாலும், நேரத்தை திருடுகிறதற்கு எத்தனை வேலைகள் உன்னை சுற்றில இருந்தாலும் அப்படியே போட்டு வைத்து விட்டு மரியாதை போல தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருபோதும் ஒரு நாள் கைரேக, ஜோசிய, ஜாதகம், குடுகுடுப்பகாரம் சொல்றது, இந்த காரியங்களுக்கு ஒரு நாளும் திரும்ப கூடாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு மிக மிக ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. கிருபை உள்ளவர், முடிவு பரியந்த நம்மேல அன்பு வைத்த தேவனாய் இருக்கிறார். இந்த கலாத்திய சபை மக்களை பார்க்கிற பொழுது 4ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிக்கிறோம். 14 இருந்து அப்படி இருந்தோம், பவுலை என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். பவுல் அப்போஸ்தலன் சரீரத்திலே சில காரியங்கள், தொந்தரவுகள், அப்படி இருந்தோம். அவர் சரீரத்திலே வயிற்றுப்போக்கு இருந்திருக்கலாம் சொல்றாங்க. அடிக்கடி வயிற்றுப்போக்கு இருந்திருக்கலாம். அந்த சோதனையை அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் எப்படி ஏற்றுக்கொண்டார்களா?
தேவ தூதர்களை போல, தேவ தூதனை போல ஏற்றுக்கொண்டார்கள். ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வரமுறைய வந்து அடிக்கடி வயிற்று போக்கு போயிட்டு டாய்லெட்டை நாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாக்க நம்ம என்ன பண்ணுவோம்? எப்போ சீக்கிரமா இடத்தை காலி பண்ணுவாருன்னு நினைப்போம். ஆனா இவங்க எப்படி ஏற்றுக்கொண்டாங்க? தேவ தூதனை போல அசட்ட பண்ணல, அரோசிக்கவில்லை. கிறிஸ்து இயேசுவை போல ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எப்படிப்பட்ட பாக்கியம்? ஆவியில ஆரம்பம் பண்ணினவர்களுக்கு ஆனந்த பாக்கியம். ஓ மகிமை ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நீங்க இன்னுமே ஆரம்பம் பண்ணலனாக்க இன்றைக்கே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உங்க சரீரத்தை சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கணும். இதுவரை ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிற சகோதரனே சகோதரியே, ஓ சரீரத்தை சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கிறதே ஓ மெய்யான ஞானஸ்நானமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய மரணத்துக்கு உள்ளாகும் ஞானஸ்நானம் ரோமர் 6 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனந்த பாக்கியத்தோட ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டார்கள். அவனுக்கு தன்னுடைய கண்களை பிடுங்கி கொடுக்க கூடுமானாலும் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஊழியக்காரன் அப்படியாக அரோசியாமல் அசட்டை பண்ணாமல் ஏற்றுக்கொண்டு கண்களை பிடுங்கி கொடுக்கவும் அவர்கள் அவ்வளவு ஆனந்த பாக்கியம் கொண்டிருந்தார்கள். கலாத்திய சபை சிலுவை தரிசனத்தை பிரத்யட்சமாய் கண்டிருந்த சபை. நம்முடைய அப்போஸ்தலர் சபை எப்படி இருக்கிறது? ஊழியக்காரனை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? ஊழியக்காரனுக்கு எப்படி நாம் கொடுக்கிறோம்? ஓ கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஒரு சிலர் உண்மையாக ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஊழியக்காரனை நேசித்து என்ன செய்வார்கள்? அவர்கள் குறித்த நேரத்தில் தங்கள் தசம பாகங்களை காணிக்கைகளை அவர்கள் சுமந்து கொண்டு வந்து தருகிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் எப்பொழுது எப்படி நடக்கிறது? அந்த ஆவிக்குரியவர்களாய் இருக்கிற பொழுது, ஆனந்த பாக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிற பொழுது, அதில் எங்க நம்ம மைனஸ் ஆகிறோமோ அப்பொழுது எல்லாம் தவறி போய் விடுகிறது. அல்லேலூயா. உலக வழிபாடுகளுக்கு உலகத்தின் பக்கமாக திரும்பி இந்த கலாத்திய சபை, அதனாலதான் அவ்வளவு காரியங்களை இந்த சபையை பார்த்து அவர் பேசுகிறத நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்துக்குள்ளே வருகிற பொழுது சீக்கிரமாக முடித்து விடுகிற 2 நிமிஷத்துல 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நியாய பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். நியாய பிரமாணத்தினாலே, அவர்கள் செயல்களினாலே, கிரியைகளினாலே தங்களை மற்றவர்களுக்கு முன்பாக நீதிமான்கள் என்று காண்பிக்க அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். கிருபையை சார்ந்து கொள்ளாமல் போகிறார்கள். அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. 7ஆம் வசனத்திலே, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்பதாக பார்க்கிறோம். நன்றாய் ஜெபம் பண்ணினீங்களே, நன்றாய் உபவாசம் எடுத்தீங்களே, நன்றாய் சாட்சி சொன்னீங்களே, நன்றாய் ஊழியம் செய்தீங்களே, உங்களை தடை செய்தவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? யார் மயக்கிறது, தடை செய்கிறது யாரு? ஒரே ஒரு ஆசாமி தான். நீ ஜெபிக்க வேண்டாம், நீ ஆராதிக்க வேண்டாம், பாட்டு நேரம் முடிஞ்ச பிற்பாடு போனா போதும். அல்லேலூயா. துதிக்க வேண்டாம், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டாம், கர்த்தரை கனம் பண்ண வேண்டாம், நன்றி சொல்ல வேண்டாம். பாட்டு நேரம், துதி நேரம், சோதர நேரம் எல்லாம் மீதி நேரத்துக்கு போய் ஆமேன் போட்டு எதிர்ச்சி அங்க இங்க வேடிக்கை பார்த்துட்டு ஒரு வசனத்தை உள்ள வாங்கிக்காத, பேப்பர் பேனா வைத்து எழுதி கொள்ளாது. தடை செய்கிறத சாத்தான். மயக்க மருந்து கொடுக்கிறவன் ஆலயத்தில் உட்காந்து அப்படியே கண்டு அப்படியே மேல போய்கிட்டே இருக்கும். மயக்க மருந்து கொடுத்து கேட்கிற ஒரு சத்தியமும் உள்ளத்தில் நிலைத்திருக்காதபடி செய்கிறவன் சாத்தான். அல்லேலூயா. ஆகவேதான் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனம், உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். மேலே 10 சொல்லுகிறார், உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை
அடைவான். தடை செய்கிறவன், மயக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். ஆகவே பின்னாலே சொல்லுகிறார் 13, சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அன்பு இங்கேயும் வந்து அதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறுகிறது. ஆகவே நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாமிச ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் இல்லை. ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு குடும்பங்களிலே இன்னைக்கு ஊழியக்காரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கடித்து பட்சிக்கிற அனுபவங்களை, காரியங்களை நாம் பார்க்கிறோம். கடித்து பட்சிக்கிற காரியங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டு அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். இயேசு முடிவு பரியந்தம் சீடர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே நாமும் முடிவு பரியந்த அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த யூதாசை நாம் ஆண்டவர் கனம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். யூதாசை குறித்து மத்தேயு 26:50 வாசிக்கிற பொழுது, பாவியே, துரோகியே என்று அழைக்கவில்லை, சிநேகிதனே எதற்காக வந்திருக்கிறாய் என்று சிநேகிதனே என்று அன்போடு அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது அங்கே என்னுடைய மாம்ச சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இயேசு தன்னுடைய மாம்சத்தை அங்கே பிட்டு கொடுத்திருக்கிறார். அந்த கொரிந்தியர்கள் நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற பொழுது பிற்கப்பட்ட சரீரம் என்று சொல்லவில்லை. எப்படியாக சொல்லுகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனம், ஸ்தோத்திரம் பண்ணி 24, அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற இப்பொழுதும் பிற்கப்படுகிற அல்லேலூயா. ஏற்கனவே பிட்டு காய்ந்து போன சரீரம் அல்ல, இப்பொழுதும் பிற்கப்படுகிற சரீரமாய் உங்கள் கரங்களிலே ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். கண்களை மூடுவோம். கல்வாரி தரிசனம் இருக்கிறதா? சிலுவையை சிலுவையை நோக்கி பார்க்கிறீர்களா? ஓகே, இயேசு மாத்திரம் அறையப்படவில்லை, என்னுடைய மாம்ச சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறவர்களுக்கு என்னாலும் ஆனந்த பாக்கியம் இருக்கிறது. அவர்கள் கொடுக்கிறதுல கண்களை பிடுங்கி கொடுக்கவும் அவர்கள் ஆர்வமாய் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அசட்டை கொண்டாமல், ஊழியக்காரன் அரோசியாமல், அற்பமாய் எண்ணாமல், தேவ தூதனை போல இயேசுவை போலவே ஏற்றுக்கொண்டு கண்களை பிடுங்கி கொடுக்கவும் அவர்கள் ஆர்வமாய் இருந்தார்கள். இன்றைக்கு ஆவியிலே ஆரம்பித்து மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ? அன்றைக்கு கலாத்திய சபை பார்த்த சொன்ன ஆவியானவர் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். உன்னுடைய ஜெப வாழ்க்கை எங்கே? ஊழியம் எங்கே? சாட்சி வாழ்க்கை எங்கே? உன்னுடைய உபவாசம் எங்கே? ஆண்டவர் பாதத்திலே நீ காத்திருந்த மணி நேரங்கள் எல்லாம் எங்கே போய்விட்டது? இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர் அன்பு வைக்கிற அன்பு தேவனாய் இருக்கிறார். அவர் கரங்களில் ஒப்பு கொடுத்து இந்த நாட்களில் மீண்டுமாக புதுப்பிக்கப்படத்தக்கதாக, உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாக, மாம்ச சிலுவையில் அறையப்படத்தக்கதாக, ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்காதபடி ஒருவரை ஒருவர் அன்பு கூறத்தக்கதாக ஆண்டவர் அவருக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுவோம். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உன் வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, எங்களுக்காக உடைய சரீரத்தை ஆண்டவரே இன்றைக்கும்
விட்டு கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மாம்ச சிலுவையில் அறையப்பட்ட பொழுது எங்கள் பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களை நீர் ஏற்றுக்கொண்டு விட்டீரப்பா. எங்கள் பாவங்களை உம்முடைய மாம்சத்தில் ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மாம்சத்தையும் சிலுவையிலே பவுல் சொல்லுகிறது போல அனுதினமும் சிலுவையிலே ஆமாண்டவரே சாகுறேன். உலகம் எனக்கு சிலுவையில் அறை கொண்டு இருக்கிறது, நான் உலகத்துக்கு சிலுவையில் அறை கொண்டு இருக்கிறேன் என்கிற அனுபவம், ஆனந்த பாக்கியம் உள்ள அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் புதுப்பிக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக, கல்வாரி அன்பினாலே உள்ளங்கள் நிரப்பப்படுவதாக, வெறுப்புகள், கசப்புகள், வைராக்கியங்கள் ஒளிந்து போவதாக, உம் அன்பினால் எங்களை நிரப்புவீராக. உமக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவரே, கீழ்ப்படிதலோடு ஆண்டவரே உடைய பாத்திரத்தில் பங்கு கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். இதை ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இருக்கிற இடங்களிலே கரம் தொட்டு நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆனந்த பாக்கியம் உள்ளவர்களாய், உமது கல்வாரி அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாய் உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக முடிவு பரியந்த உம்மிலே நிலைத்திருக்க கனி கொடுக்க கிருபை அருளுவீராக. கூடி வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பரிசுத்த பந்திக்கு எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.